போலீஸோட ஃபெயிலியர்னு தான் சொல்லணும். நீங்க இப்ப டைவர்ட் பண்றதுக்கு எங்க போனீங்க? உங்களோட டிராஃபிக் மேனேஜ்மென்ட் என்னாச்சு? டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்லாம் சரியா இருக்குது. ஆம்புலன்ஸ் மட்டும் அவரு ஒரு கூட்டத்துக்கு வந்தா பரவால்ல. ஒருத்தர் ஏய் நான் போடுற எல்லா கூட்டத்திலயும் எப்படி ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் கேட்கிறாரு இல்லையா? 2வது கூட்டம் உண்மையிலேயே அதிகமா வருது. அது வந்து திமுகவுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். அதை சரி பண்ணுவதற்கு தான் இவங்க வேற இது ட்ரை பண்ணாங்க. எதுவுமே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அடிச்சு விட்டாங்க. அவுட் ஆயிடுச்சு. சரி ஹாஸ்பிட்டல்ல போய் அங்கனாச்சும் நம்ம உட்காந்து இது பண்ணுவோம்னா அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ அடுத்தது வேற ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. அது வந்து எடப்பாடி அவர்களுக்கே பேக் ஃபயர் ஆன மாதிரில சார். எதுங்க? இது வந்து உண்மையாலே அரசியல் நோக்கத்தோடு திமுக வந்து ஒரு ஆம்புலன்ஸை வெளில விட்டுருந்தா அது வந்து சரி போ ஒரு ஆம்புலன்ஸ் தானே போட்டோம் பாருங்க இவங்க ஒரு அரசியல் தான் பண்றாங்கன்னு ஒரு கடந்து போயிருக்கலாம்ல சார் எடப்பாடி. இல்லை இரிட்டேட் ஆயிடுவாங்க. எடப்பாடியும் அதை கொஞ்சம் ஹைப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ப்ராப்பராக சொல்லியிருந்துருக்கணும். அவர் சொன்னார் என்னங்க இது எல்லா இடத்துலையும் நான் போகிற எல்லா மீட்டிங்கில் ஆம்புலன்ஸ் ஒன்று வந்துட்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படியோட நிறுத்திருக்கணும் முடிஞ்சு அடுத்தது அவர் அடிப்பேன் உடைப்பேன் அப்படின்னு சொன்னது அந்த தொண்டர்களை கொஞ்சம் உசுப்பேத்தி விட்ட மாதிரி